மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களோட 3ஆம் இடத்துல உட்காந்துருக்குறாருங்க. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம்ங்க. வீரியஸ்தானம், தைரியஸ்தானம், அதே மாதிரி இளைய சகோதர ஸ்தானம்ங்க. இந்த இடத்துல சனி பகவான் உட்காந்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே தடைகளை கொடுத்துட்டு உட்காந்தாரு. அங்கேருந்து தன்னோட 3ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்த்தாருங்க. 5ஆம் இடம்ங்கிறது மகர ராசியோட மனசுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி பேசக்கூடிய இடம்ங்க. காதலை பற்றி பேசக்கூடிய இடம், பூர்வீகம், அதே மாதிரி குலதெய்வம், குழந்தைகள் இது சம்மந்தப்பட்ட பேசக்கூடிய இடம்ங்க. இந்த இடத்தெல்லாம் சனி பகவான் தன்னோட பார்வையால் நசுக்கி சுருக்கி வச்சுருந்தாருங்க. குழந்தை பேருக்காக ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பேரில் தாமதம் இருந்துச்சு. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம தேவையில்லாத விஷயங்கள்லாம், வம்பு பிரச்சனைகள்லாம் உங்களை இழுத்து விட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஒழுங்காக படிச்சிருந்திருக்க மாட்டாங்க. வயதான மகர ராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க பையனோ பெண்ணுக்கோ திருமணத்தில் தடைகளை கொடுத்துருந்துருப்பார். ட்ரேடிங் விஷயத்தில் நிறைய லாக் பண்ணி விட்டுருந்துருப்பாருங்க. லவ் பண்ணிட்டு இருந்த மகர ராசிக்காரர்கள் லவ்வில் எக்கச்சக்க பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் கொடுத்துருந்துருப்பார். அங்கேருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை தன்னோட 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம், கௌரவ பட்டங்களை பற்றி பேசக்கூடிய ஸ்தானம்ங்க. ஹையர் ஸ்டடீஸ் பற்றி பேசக்கூடிய ஸ்தானம், ட்ராவல் பற்றி பேசக்கூடிய ஸ்தானம்ங்க. இஷ்ட தெய்வத்தை பற்றி பேசக்கூடிய ஸ்தானம்ங்க. இதெல்லாம் சனி பகவான் பார்க்கும்போது இது சம்மந்தப்பட்ட தடைகளை எல்லாத்தையுமே கொடுத்துருந்துருப்பார். அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 12ஆம் இடம்ங்கிறது விரயம்ங்க. செலவு அதிகரித்து விட்டுருந்துருப்பார். தேவையில்லாத செலவுகளை கொடுத்துருந்துருப்பார். ஏதாவது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் ட்ராவல் போகிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் பிரச்சனை பண்ணியிருந்திருப்பாருங்க. அதுக்கான தடைகளை கொடுத்துருந்துருப்பார். வேலை நிமித்தமாக நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ஸ்டக் கொடுத்துருந்துருப்பாருங்க. அங்கே நிம்மதியாக இருக்க விட்டுருந்துருக்க மாட்டார். கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறது, தூக்கத்தை கெடுக்கிறது, அதே மாதிரி தனிமையாக இருக்கணும்னு ஆசைப்படுற மகர ராசிக்காரங்களை தனிமையாக இருக்க விடாமல் ப்ரெஷரை கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருப்பாருங்க. உச்சம் பெற்ற குருவோட பார்வையில் சனி பகவான் 138 நாள் வக்கரம் மாறாருங்க. இந்த வக்கர சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றி கொடுப்பாருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்குங்க. இளைய சகோதரத்தோடு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இத்தனை நாளாக ஒரு தைரியம் குறைஞ்சி போயிருந்துருப்பீங்க. அந்த தைரியம் இப்போ உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. உங்களோட முயற்சி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. யூடியூப், இந்த மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, கம்யூனிகேஷன் இந்த மாதிரி ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த 138 நாள் வந்து ஒரு ஜாக்பாட்டான ஒரு பாசிட்டிவான ஒரு பீரியடுங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. காதலில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். இல்லை புது காதல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மனசுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும். குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வாங்க. குழந்தை பேருக்கு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்க போகிறார் இல்லைங்களா? ஸோ பாக்கியங்கள் உங்களுக்கு இப்போ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். கௌரவ பட்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹையர் ஸ்டடீஸுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணி படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே இந்த பீரியட் வந்து ஸ்மூத்தாக மூவ் பண்ண ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. தந்தையாருக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக பிரச்சனை இருந்திருக்குங்க. அவங்களோட கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். அந்த இடம்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட 12ஆம் இடத்த சனி பகவான் பார்க்க போகிறார் இல்லைங்களா? நல்ல நிம்மதியான தூக்கம் வர ஆரம்பிக்குங்க. அலைச்சல் குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுடைய முக்கியமாக விரய செலவுகள் பாசிட்டிவாக நல்ல சுப செலவுகளாக மாற ஆரம்பிக்குங்க. இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, நகை, அது வந்து தனுசு வீடுங்கிறதுனால நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பாசிட்டிவான விஷயங்களுக்கு செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. கால் வலி குறைய ஆரம்பிக்கும். ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடையெல்லாம் விலகி உங்களுக்கு விசா, பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகி ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. பிடிச்ச கோயில்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த 138 நாளில் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையுங்க. இந்த 138 நாளை நீங்கள் வந்து பாசிட்டிவாக சூப்பராக உங்களுக்கு மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய கோயில் நம்ம நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுங்க. ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு சனிக்கிழமை அன்றைக்கோ இல்லை உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கோ வெற்றிலை மாலை சாத்துங்க. வெண்ணெய் சாத்தி வழிபடுங்க. ஆஞ்சநேயரோட சாலிசா இல்லைன்னா ஆஞ்சநேயரோட மந்திரங்கள் ஏதாவது நீங்கள் மனசார சொல்லிட்டு வந்தீங்கனாலே போதுங்க. குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்கால ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நான் சொன்ன இதே மாதிரி வெத்தலை மாலையும் வெண்ணெய் சாத்துறதும் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். அது உங்கள் நட்சத்திரம் அன்றைக்கோ இல்லை சனிக்கிழமை அன்றைக்கோ இருக்கணுங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயிலே இல்லை சார் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஏதாவது பழங்கால சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு ஆத்மார்த்தமாக அபிஷேகம் ஒன்று சின்னதாக பண்ணிவிட்டு சனீஸ்வரனுக்கு ஒரு எல் தீபம் போட்டு சனீஸ்வரனோட காயத்ரி மந்திரத்தை 108 தரம் சொல்லி கோயிலை 9 தரம் வணங்கி வந்தீங்கனாலே இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வக்கர பயிற்சியாக மாறும். யூஸ் பண்ணிக்கோங்க.